எத்தியோப்பியா நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், வணக்கம். விவரங்கள். எத்தியோப்பியா நாட்டிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை சாக்லேட் பாக்கெட்டுக்குள் கடத்தி வந்த அந்த கென்யா நாட்டை சேர்ந்த கடத்தல் பயணிகள் இருவரை கைது செய்துள்ளனர். அதாவது ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியா நாட்டு தலைநகர் அடிடாஸ் அபாபிலிருந்து பயணிகள் விமானம் சர்வதேச விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு இன்று காலை வந்தது. அந்த விமானத்தில் போதைப் பொருள் கடத்துவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அதில் வந்த பயணிகளை தீவிரமாக சோதனை செய்தனர். இந்த நிலையில் ஒரு பயணிகள் மீது சந்தேகம் அடைந்து சுமார் 28 வயதுள்ள ஒரு பயணிகள் மீது சந்தேகம் அடைந்து அவரை தனி இடத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர் முன்னுக்கு முன்னாக பேசியுள்ளார். மேலும் அவர் கூட மற்றொரு பயணியும் இருந்துள்ளார். மேலும் அவரோட உடைமைகள் மற்றும் சோதனை செய்த போது அந்த சாக்லேட் கொண்டு வந்துள்ளார். அதில் முழுவதும் சோதனை செய்த போது அதுக்குள் அந்த கொக்கைன் போதைப் பொருள் 2 கிலோ சுமார் 2 கிலோ இருந்தது தெரிய வந்தது. அதனை சர்வதேச மதிப்பு 20 கோடி என தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த 2 பேரையும் கைது செய்து சென்னை டி நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வு அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த 2 கிலோ சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் பிடிபட்டது சென்னை விமான நிலைய வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.